தோற்றத்தின் மாசை துடைத்திட வல்லார்க்கு. அப்படியே ஒரு மனிதன் இந்த பிறப்பிலே நன்மை தீமையோடு பிறந்திருந்தாலும், எல்லாருமே நல்லா பிறந்திருக்காங்களா இந்த ஜென்மத்தில்? தோற்றத்தில் குற்றம் இருக்கு, அறிவுல குற்றம் இருக்கு, குணத்துல குற்றம் இருக்கு, ஆணவ குற்றம் இருக்கு, மாயை குற்றம் இருக்கு, கர்ம குற்றம் இருக்கு. எல்லா குற்றங்களோடும் மனிதன் பிறந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய தோற்றத்தில் அவை தெரியவில்லை. அவனுடைய தோற்றம் மிக அழகாக இருக்கிறது, அந்தரங்கத்தில் அவனுடைய உள்ளத்திலே தூய்மை இல்லை. அப்படியானால் அந்த தோற்றத்தின் மாசு என்கின்ற குற்றத்தை எவ்வண்ணமாக நீக்கிக் கொள்ள முடியும்? திருவள்ளுவர் சொல்வது போல இதனை ஆராய வேண்டும். அத்தகைய ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்மளுக்கு நேரமே இல்லை சாமி. அதனால நாம் குருநாதரிடத்திலே நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்து திருவடியை பணிந்தால் அப்பெருமானார் அதற்குரிய தீர்வை வழங்குகின்றார். அதற்குரிய குரல் தான் இந்த குரல். தோற்றத்தின் மாசை துடைத்திட வல்லார்க்கு ஆற்றலது என்பர்கான். அத்தகைய மாசு உடையவர்களாக நாம் இருந்தாலும் கூட அதனை துடைப்பதற்காக நம்முடைய ஆசானுடைய திருவடியை நாம் பற்றி இருக்கின்றோம். அதற்குரிய வழிவகை என்ன என்று நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். செம்மை நெறியும் வாழும் நல்லோர் தோல்வியும் தாழ்வும் வறுமையும் கொண்டு துன்புறுகின்றார்கள். இதற்கு விளக்கம் கொடுக்க வந்த வள்ளல் பெருமான் இதனை ஆராயப்படும் என்று கூறினாலும் அதற்குரிய காரணத்தை தீர்ப்பதற்காக நம்முடைய குருநாதரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது இத்தகைய குரலை நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். முன் பிறப்பில் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப நம்முடைய உடம்பிலே அவை பதிக்கப்பட்டிருக்கின்றன. நல்வினை தீவினை நாடி புரிந்தோர் பால் செல்வன நிச்சயமே என்பார். இந்த உடம்பிலே முன்பு செய்த பாவங்களும் பழிகளும் நல்வினைகளும் தீவினைகளும் பதிந்திருக்கின்றன. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் என்பார் திரு நாவுக்கரசர் பெருமான். இப்படிப்பட்ட புழு அழுக்கு நிறைந்த இந்த உடம்புக்குள் பிறப்பு உண்டாகிறது. இதனை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு மாற்றம் தான் உண்டு, அது குருநாதருடைய ஆசி. ஆனாலும் இந்த பிறப்பு பெறுதற்கரிய பிறப்பு என்பார் வள்ளல் பெருமான். இந்த பூமியில் உள்ள எல்லா பிறப்புகளிலும் உயரியது மனித பிறப்பு என்பார் வள்ளல் பெருமான். காரணம், அடுத்து வரக்கூடிய பிறப்பை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனிதருக்கே உண்டு. அடுத்த பிறவி தெய்வ பிறப்பாக இருக்க வேண்டும் என்றாலும் இப்போது தீர்மானித்து விடலாம். அடுத்த பிறப்பு வினையுள்ள பிறப்பாக இருந்தாலும் இப்பொழுது தீர்மானித்து விடலாம். மனிதருக்கு மட்டுமே அத்தகைய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் அனைவரும் இங்கிருக்கின்ற அனைவருமே அடுத்து வரக்கூடிய பிறப்பு நல்ல பிறப்பாக இருக்க வேண்டும், அடுத்தும் மீண்டும் மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்பொழுது நம்முடைய எல்லோருக்குமே இங்கே தூண்டப்பெறுகிறது. அடுத்து நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல பிறப்பற்ற பெருநிலைக்கு போக வேண்டும், பிறப்பில்லாத ஒரு ஔவையை போன்ற வாழ்க்கையை பெண்கள் பெற வேண்டும், பிறப்பற்ற திருமூலர் பெருமானாக பிறக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். அதற்குரிய வழியை வள்ளல் பெருமானும் நம்முடைய குருநாதரும் ஒரே வடிவத்தில் இருந்து சொல்கின்றார்கள். அவர்களுக்குள் பேதமில்லை. முருகப்பெருமான் வேறு, பிரம்மம் வேறு, சிவபெருமான் வேறு என்று எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய குருநாதர் அத்தகைய உன்னத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே அவருடைய ஒரே ஒரு குரலை மட்டும் உங்களுக்கு நான் பேசுகின்றேன். புண்ணியத்திற்கும் புண்ணிய பிறப்புக்கும் பாவத்திற்கும் பாவ பிறப்பிற்கும் நம் ஆசான் காட்டும் வழியில் சென்றால் அதிலிருந்து விடுபடலாம். புண்ணிய பிறப்பும் வேணாம், பாவ பிறப்பும் வேணாம், பிறப்பற்ற பெருநிலை தான் வேணும்னு நீங்க கேட்கிறீங்களா? மூன்றாவது நிலை. ஒன்று புண்ணியத்தை செய்தால் புண்ணிய பிறப்பு ஏற்படும், பாவத்தை செய்தால் பாவ பிறப்பு ஏற்படும். ஆனா எனக்கு பிறப்பற்ற பெருநிலை வேண்டுமே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய ஆசான் மட்டுமே அதற்குரிய பதிலை குறிப்பிடுவார்கள். வேறு யாரும் அதற்குரிய பதிலை தருவதற்குரிய நிலையில் இன்று இல்லை. ஒரு வழியில ஆசான் காட்டுற வழியில நம்ம போயிடணும். யானை மேல ஏறிட்டு வால் பக்கம் திரும்பி வாழை முறுக்குனா எந்த பக்கம் போவோம்? யானை போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அது மாதிரி
நாமெல்லாம் ஆணவங்கிற யானை மேல ஏறி நம்ம விருப்பத்துக்கு தான் போயிட்டு இருப்போம். ஆனால் குருநாதருடைய சொல்வழி, அவருடைய நெறியில் நடந்தால் நம்முடைய பாதை சேர வேண்டிய இடத்திற்கு சேரலாம், போக வேண்டிய ஊருக்கு போகலாம். அது பிறப்பற்ற பெருநெறியில கொண்டு விடும். ஆகையினால இன்று ஆசான் காட்டுகின்ற உன்னத நெறியில் நாம் சென்றோமானால், அவர் காட்டுகின்ற அருள் வழியில் நின்றோமானால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடலாம். அது பிறப்பற்ற பெருநிலையாக இருக்கும். புண்ணிய பாவங்கள் இல்லை, அங்கு அருட்செயல் விளங்கும். புண்ணிய செயலும் வேண்டாம், பாவச் செயலும் வேண்டாம், இரும்பு விளங்க வேண்டாம், பொன் விளங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவாளிகளுக்காக ஒரே ஒரு குறளை நம்முடைய ஆசான் குறிப்பிடுகின்றார். தோற்றத்தின் மாசை துடைத்திட வல்லார்க்கு ஆற்றலது என்பர்கான். கான் என்று நம்முடைய ஆசான் குறிப்பிட்டது எதனால் தெரியுமா? கேட்டுவிட்டு போக வேண்டாம், கேட்டு பிரயோஜனம் இல்லை, அதனை செயல்படுத்தாவிடில் அதனுடைய பயன் என்ன இருக்கின்றது என்று 26 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் அடைந்த நெறியை, அவர் வாழ்ந்த நெறியை, அவர் கண்டுகொண்ட உன்னத ஞான நெறியை நமக்கு அளித்து அதனை பார் என்றார்கள், கான் என்றார்கள். அந்த மாசு அல்லது குற்றம் யாரால் நீக்கப்படும் என்று கூறுகின்ற பொழுது ஆசானால் மட்டுமே நீக்கப்படும் என்று குறிப்பிட்டார்கள். ஆசான் அருளும், சிவத்தின் அருளும், முருகன் அருளும், பழிபாவம் நீக்கும் புண்ணியமும் ஆசான் திருவடியில் நிறைந்திருக்கிறது. சிவபெருமானுடைய அருளை வேண்டுகின்றீர்களா? அது ஆசான் திருவடியில். முருகப்பெருமானுடைய அருளை வேண்டுகின்றீர்களா? அது ஆசான் திருவடியில். ஞானத்தை விரும்புகின்றீர்களா? அது ஆசான் திருவடியில். எதை விரும்புகின்றீர்களோ, எத்தகை விளைந்தன என் மனம் இங்கெனக்கு அத்தகை அருளிய அருட்பெருஞ்சோதி என்பது போல நீங்கள் எதை நாடி இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றீர்களோ அந்த ஞானத்தை பெற வேண்டும், பிறவியற்ற பெருநிலையை பெற வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த பூமியில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் போதும். உலகில் ஓடுகின்ற சாக்கடைகள் எல்லாம் மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது. அத்தகைய இழிந்த வாழ்வு எனக்கு வேண்டாம். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய இத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ்வதா? அதற்காகவா நாம் இங்கு கூடியிருக்கின்றோம்? இங்கு தரப்படுகின்ற இந்த வாழ்விற்காகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வந்திருக்கின்றோம்? இல்லை இல்லை இல்லை. குருநாதருடைய வாயில் இருந்து எந்த சொற்கள் வெளிப்படுகிறதோ, எந்த சொற்கள் என்னுடைய பிறவியை நீக்குகிறதோ, மீண்டும் மீண்டும் பிறவாமல் என்னை சரியான வழியில் திருப்புகிறதோ, அதனை அடைவதற்காக இந்த சபையிலே நான் அமர்ந்திருக்கின்றேன். வேறு எதற்காகவும் நான் இங்கு வரவில்லை. முருகப்பெருமானுடைய முழு ஆசியை என் உடம்பிலும் உயிரிலும் வாங்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இந்த உடம்பு இறைவன் வாழுகின்ற உடம்பு. இந்த உடம்பிலே எல்லாம் வல்ல இறைவன் குடிகொண்டிருக்கின்றான். அன்னத்தால் ஆய உடம்புக்குள் சிவபெருமான்